ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அறிவு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ட்ராயிங் பண்ண போகிறோம். ஒரு நெஸ்ட்டு, 2 ஸ்மால் பேர்டு, 2 அந்த எக்குலேருந்து வந்த ஸ்மால் பேர்ட்ஸ் 2, ஒரு பேர்டு வந்து இருக்கிற மாதிரி நோட்டை லேண்ட்ஸ்கேப்பை வச்சுட்டு நோட்டை சென்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த நெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ஓவல் ஷேப்பு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்சிட்ருக்கிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பார்ட், அந்த கால் பகுதியில் என்ன ட்ராயிங் இருக்குது, அதாவது அந்த நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக வரைகிறோம். அதில் 4 பகுதிகளையும் டச் ஆகி அது இருக்குது. அதில் எந்த பக்கம் பெருசாக வரையணும், எந்த பக்கம் சின்னதாக வரையணும், இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சஸ் வந்து அந்த நெஸ்ட்டு தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ வரைஞ்சிட்ருக்க மாதிரியே ஓரளவு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரியான அந்த பிரான்ச்சஸ் தேவைன்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஆனால் ரொம்ப கோடுகளை லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓவல் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த ஓவரால் பேஸ்கெட் மாதிரி நம்ம வந்து அதை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 சின்ன பேர்டு வரைகிறதுக்கு உண்டான ஷேப்ஸ், ஒரு பாடி, அந்த ஹெட்டு, அப்புறம் அந்த அதுக்கு ஒரு பீக் இருக்கிற மாதிரி, இதெல்லாம் நம்ம எந்த மாதிரி வேணுங்கிறத நம்ம பிளான் பண்ணி, இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த சைடு தான் நான் மதர் பேர்டை வரைய போகிறேன். மதர் பேர்டுக்குரிய பாடி வரைஞ்சிட்டு கால் வரைஞ்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த விங்ஸு, டெய்லு, அப்புறம் ஒரு தலை, அப்புறம் அது ஃபுட்டு ஏதாவது ஒரு அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுற மாதிரி நம்ம அதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓவரால் என்னென்ன எங்கெங்கே வரையணுங்கிறத நான் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த அன்வான்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நீட்டாக அழிச்சிட்றோம். ஏன்னா அது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கப்புறமேட்டு இதுலேயும் வந்து மோர் தென் 1 லைன் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்ட கோடுகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுத்தமாக தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி நான் மீதி எல்லாம் அழிச்சிட்டேன். அதை தெரிகிற மாதிரி விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இப்போ அந்த தெரிகிற ஷேடோவை யூஸ் பண்ணி ப்ராப்பராக நான் அந்த ஸ்மால் பேர்டு, அந்த நெஸ்ட்டு, அந்த பிரான்ச்சு, அந்த மதர் பேர்டு எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக வரைஞ்சிட்டு பிளாக் ஸ்கெட்சில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலரிங் தான், ஆயில் பெஸ்டல் கலரிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய இதே மாதிரி வந்து நல்ல வரைய தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போஸ்டர் கலரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அக்ரிலிக் கலரில் கூட ட்ரை பண்ணுங்கள். வந்து மீடியம் வந்து ஒரு மேட்டரே இல்லை. அதாவது ஆயில் பேஸ்டலோ அந்த போஸ்டர் கலரோ அது வந்து ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் கலரை அது ஒவ்வொரு கலரும் எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு 2-3 பெயிண்டிங் ட்ராயிங்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் எதில் ட்ரை பண்ணுறீங்களோ அதில் ட்ரை பண்ணுங்கள். ஆயில் பெஸ்டலாக இருந்தால் கொஞ்சம் டார்க் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் போஸ்டர் கலரு வாட்டர் கலராக இருந்தால் கொஞ்சம் லைட் கலர்லேருந்து டார்க்கு கொண்டு போயிருங்க. அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே இந்த பிகினிங்கில் அந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி நான் இப்போ ப்ராப்பராக பென்சில் அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அப்படி நிறைய பேர் அப்படி தான் நம்ம வரைகிறதுக்கு முயற்சிப்போம். ஆனால் அது சில நேரங்களில் நல்லா வரும், பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அது நம்ம இடத்தெல்லாம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணுற மாதிரியே வராது. இதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். சில ட்ராயிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக பிளாக் ஸ்கெட்ச் எல்லாம் கூட வரைகிற மாதிரி நானும் கூட பார்த்துருக்கேன். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வரைஞ்சால் வரையலாம். பட் நீங்கள் எப்படி வரைகிறீங்களோ அதே மாதிரி நானும் வரையணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வரைஞ்சி போட்டுட்ருக்கேன். நீங்கள் எப்பயுமே பென்சிலில் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிளாக் ஸ்கெட்சு போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்பரான லைன்ஸ் உங்களுக்கு தேவையோ அது மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தவறுதலாக அதுக்கும் சேர்த்து பிளாக் ஸ்கெட்ச் பண்ண வேண்டியது வந்துடும். இப்போ ஓரளவு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பிளாக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பென்சில் லைன் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். அடுத்தது பேர்டை வந்து ஒரு ப்ளூ கலரு, அதே மாதிரி பாருங்கள் சம் பிளேஸ் நல்லா டார்க் பண்ணிவிட்டு அதை அடுத்த கொஞ்சம் அந்த முன்னாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கேன். அந்த லைட் கலர்லேருந்து வயலட் கலரை ஓவர்லேப் பண்ணி அது கூடயும் கொஞ்சம் சேர்த்து மெர்ஜ் பண்ணுறோம். அந்த மிக்சிங் வந்து அதுலேயும் கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலரை வந்து
அது மேலே ஓவர்லேப் பண்ணாமையே கலர் பக்கத்தில் இருக்க, அதாவது உள்ளே இன்கம்ப்ளீட் தெரியும், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு, அடுத்தது எல்லோ, இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கார்ட்டூன் மாதிரியான பேர்ட்ஸ் தான். இப்போ இது ஸ்மால் பேர்டுங்கிறதுனால அந்த ப்ளூ கலரை நான் கொஞ்சம் காட்டிக்கல, ஏன்னா இதுவே போதுமானது. அதுக்கப்புறம் இதில் இந்த கூடுகள் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே அதில் உள்ள கொண்டு வரலாம். அதாவது லைட் கலர் இல்லாமல் டார்க் கலர்ஸ், ப்ரௌன் கலரு, க்ரே கலரு, டார்க் ப்ளூ, பிளாக்கு, இந்த மாதிரி அதில் குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி அதை யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடுகள்லாம் வந்து சின்ன சின்ன குச்சிகள், கம்பி இந்த மாதிரி தானே வச்சு கட்டும். அதனால வந்து நீங்கள் அந்த பொசிஷன் எந்த மாதிரி இருக்கோ, ரொம்ப ஸ்மூத்தாக அடிக்காமல் கோடுகள் தெரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். இப்போ பாருங்கன்னா பிளாக் கலர், ஏன்னா உள்பக்கம் கொஞ்சம் குழியாக இருக்கும், அந்த குழியை வந்து காட்டுறதுக்காக அந்த ஷேடோ வரணும் அப்படிங்கிறதுக்காக டார்க் கலர் வேணும். அதனால் நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக்கை வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் ப்ரௌனை நம்ம எடுத்து அடித்து அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அது ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரான்ச்சுக்கு க்ரே க்ரீன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரே க்ரீன். நீங்கள் அந்த க்ரே க்ரீன் போடலாம், ப்ரௌன் போடலாம், நீங்கள் வேறு லைட் ப்ரௌன் போடலாம், க்ரே கலர் போடலாம். ஸோ அந்த பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கோடு கோடாக அந்த மரப்பட்டைகள்லாம் தெரிகிற மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி அடிச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபீல் இருக்கும், அந்த பிரான்ச்சோட ஃபீல் இருக்கும். இது கொஞ்சம் லைட் க்ரீன். இப்போ இந்த லைட் க்ரீனை போட்டுட்டு நம்ம அந்த ப்ரீவியஸாக அடித்த டார்க் கலர்ஸ்லாம் நம்ம போட்டோம்னா அந்த கோடுகள் நம்மளுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 20-30 ட்ராயிங் வரைஞ்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடச்சிரும். அதனால் நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ எதெல்லாம் உங்களுக்கு வரையணும்னு தோணுதோ அந்த கலெக்ஷன்ஸை கொஞ்சம் மொபைல்லையே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பிரிண்டிங் பேப்பராக இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிளாக் கலர் ஆக்சுவலாக முன்னே கொஞ்சம் டச் பண்ணிட்டு கூட அடிச்சிருக்கலாம். இப்போ இது பிளாக் இப்படியே விட்டாலும் அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அந்த பிளாக் வந்து அந்த ப்ரீவியஸ் கலரோட மெர்ஜ் பண்ணுற மாதிரி அந்த ப்ரீவியஸ் கலர் எடுத்து கொஞ்சம் மர்ஜ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பிளாக் கலர் முடிஞ்ச வரைக்கும் கடைசியாக அடிங்க, ஏன்னா அந்த பிளாக் கலரு வர டஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மீதி இடத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும், அழுக்கு பண்ணிடும். பார்த்தீங்களா, இப்போ அந்த பிளாக் பண்ணிட்டேன், அது கூடயே கொஞ்சம் லைட் ப்ரௌன் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் கலரோடு அது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கோடுகள்லாம் இல்லாமல் மிக்ஸ் ஆகுது. இப்போ கொஞ்சம் அந்த ஃபார்ம் ஃபீல், அந்த வந்து உருளையாக அந்த மரக்கலை இருக்கும், அந்த ஒன் சைடு டார்க் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீல் கிடைக்கிது. வழக்கம் போல் அந்த அவுட்லைன் சைடையும் ஒரு கலரை கொடுத்து நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் இருக்கிறப்போ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்ட்ரன். see you. நம்ம மறுபடியும் வேறு ஒரு ட்ராயிங்கில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். see you. bye bye.